இது மாதிரி வந்துருச்சுன்னா, அதாவது இந்த ஒரு சைடு மட்டும் வராமல் இந்த 4 பக்கம் மட்டும், அதாவது 1 2 3 4, இது 5வது சைடு, மொத்தம் 5, நடுவில் 4 1, இது 1 2 3 4 5. இப்போ 4 மட்டும் வந்துருந்துச்சுன்னா இதுக்கு வந்து தனியாக ஒரு ஃபார்முலா ஒன்று போடணும். இது என்னென்னா 1 2 3 4, இது 3வது பீஸை ஒரு தடவை கீழே இறக்கணும். இறக்கிட்டு டாப்பை 2 தடவை சுற்றணும். இந்த 3வது பீஸை கை வச்சாவே டாப்பை சுற்றணும். அடுத்து ரெண்டாவது லைனை கீழே இறக்கிட்டா ஃப்ரெண்டை சுற்றணும் 2 தடவை. அதுக்கப்புறம் 2வது மேலே ஏற்றணும். ஏற்றிட்டு திருப்பி ஃப்ரெண்டை 2 தடவை சுற்றணும். இப்போ 3வது 2 தடவை மேலே ஏற்றணும். ஏற்றிட்டு டாப்பை 2 தடவை சுற்றணும். திருப்பி 3வது ஒரு தடவை மேலே ஏற்றணும். அப்புறம் டாப்பை 2 தடவை சுற்றணும். அதுக்கப்புறம் 3வது ஒரு தடவை கீழே இறக்கிட்டு டாப்பை 2 தடவை சுற்றிட்டு ஃப்ரெண்டையும் 2 தடவை சுற்றணும். திருப்பி 3வது 2 தடவை மேலே ஏற்றணும். ஏற்றிட்டு ஃப்ரெண்டை 2 தடவை சுற்றணும். இப்போ வந்துருச்சா ஸ்டாரு. இவ்வளோதான். இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் கரெக்டாக திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். இந்த ஸ்டாரு இதாகிடும். அதுக்கப்புறம் எப்போவும் யூஸ்ஃபுல்லாக இது பண்ணுற மாதிரி தான். இந்த ஒரு இது சேர்ந்துருச்சு. வீடியோவில் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அவ்வளோதான்.